இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 1ஆம் தேதி இந்த புதிய மாதத்திற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஜூன் மாதம் முழுவதையும் நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதித்த இறைவனுக்கு நன்றி அறிந்த தோத்திரத்தை செலுத்தி வருகிற இந்த ஜூலை மாதம் முழுவதும் இறைவனுடைய ஆசீர்வாதமாக இருக்க அவருடைய திருக்கரங்களில் இந்த மாதத்தை ஒப்படைத்து ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நம்முடைய தாயாம் திரு அவை நினைவு கூறுகிற புனிதரானவர் புனித ஜூனிபெரோ செரா என்று சொல்லப்படுகிற ஸ்பெயின் தேசத்தை சார்ந்த ஒரு புனிதர். இந்த புனிதரானவர் வாழ்ந்தது திருச்சபையுடைய வரலாற்றுல 18வது நூற்றாண்டுல. ஸ்பெயின் தேசத்துல ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்து பிறகு பிரான்சிஸ்கன் சபை துறவியாக திருநிலைப்படுத்தப்பட்டு தென் அமெரிக்க நாடுகளுக்கு வேத போதக பணிக்காக சென்றார் என்றும் அங்கு பல 1000 மைல்கள் பயணம் செய்து கிறிஸ்துவை அறிவித்தார். அங்கு வாழ்ந்த பழங்குடி இனத்து மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்க நாடுகளில் இருக்கிற பல மறைமாவட்டங்களை உருவாக்கிய ஒரு குருவாகவும் இவர் அறியப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, வாழ்க்கையினுடைய இறுதி எல்லை வரையில விசுவாசத்தோடு ஏழை எளியவர்களுக்கும் பழங்குடி இனத்து மக்களுக்கும் இயேசுவை அறிவித்த ஒரு மாபெரும் புனிதராக இந்த புனித ஜூனிபெரோ செரா என்பவர் அறியப்படுகிறார். இவருடைய பரிந்துரையால் இவருக்கு இருந்த அந்த ஆன்ம தாகம் நமக்கும் இருக்க வேண்டுமாய் இன்றைக்கு அவருடைய பரிந்துரையை மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களோடு படகுல பயணம் செய்கிறார். திடீரென்று புயல் காற்று வீசவே அந்த படகுல இருந்த திருத்தூதர்கள் அச்சமுறுகிறார்கள். அச்சமுற்று இயேசுவை அவர்கள் எழுப்பிய நேரத்துல அவர்கள் எழுந்து அவர்களுடைய நம்பிக்கை குறைவின்மையை கண்டு அவர்களை கடிந்து கொள்கிறார். அதற்கு பிறகு கடலை அவர் கடிந்து கொள்கிறார். அங்கு பேரமைதி நிலைவிற்று என்று நற்செய்தி வாசகத்துல இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, வாழ்க்கை என்கிற இந்த கடலில துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், மனக்கசப்புகள், நம்மால் தாங்க முடியாத வேதனைகள் வருகிற நேரத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்தை மறந்து வாழுகிற நமக்குத்தான் இந்த நற்செய்தி ஒரு ஆறுதல் செய்தியாக வருகிறது. அன்புமிக்கவர்களே, ஒரு கிராமத்துல ஒரு தந்தையும் மகனும் வயலில வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை உழுது கொண்டிருக்கிறார். அந்த வயலில ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை ஒன்று கிடக்கிறது. அந்த மகன் சொல்லுகிறான், அப்பா, இந்த பாறையை நான் உருட்டி வெளியே தள்ளிவிடவா என்று. அப்பா சொல்லுகிறார், உன்னால் முடிந்தால் செய்ய என்று சொல்லுகிறார். முதலில் மகன் முயற்சி செய்கிறான். அந்த பாறையை அவனால் அசைக்க முடியவில்லை. சிறிது நேரத்தில் அப்பா, என்னால் முடியவில்லை என்று கேட்கிறான். தந்தை சொல்லுகிறார், கடப்பாறையை கொண்டு பயன்படுத்து என்று சொல்லுகிறார். கடப்பாறையை கொண்டும் பயன்படுத்துகிறான். மறுபடியும் அவனால் முடியவில்லை. இப்படியாக பல முறை அவன் தானாக முயற்சி செய்கிறான். அவனால் அந்த பாறையை அசைக்க கூட முடியவில்லை. கடைசியில அப்பா, என்னால் முடியவில்லை என்று சோர்ந்து அமர்ந்த நேரத்துல தந்தை அவனிடத்துல வந்து, சரி வா, இப்பொழுது இருவரும் சேர்ந்து முயற்சி செய்வோம் அப்படி என்று தந்தையும் மகனும் சேர்ந்து ஒரு நிமிடத்தில் அந்த பாறையை உருட்டி விடுகிறார்கள். அப்பொழுது மகன் கேட்கிறான், எனக்கு உதவி தேவை என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா, அப்பொழுதே வந்து உதவி செய்திருக்க வேண்டியது தானே அப்படி என்று மகன் சொன்னதற்கு தந்தை சொன்னாராம், நான் உன்னுடைய தந்தை, நீ உன்னுடைய பலத்தை அனைத்தையும் பயன்படுத்தி முயற்சி செய்தாயே ஒழிய என்னை ஒரு முறையாவது அப்பா எனக்கு உதவி செய்ய வாருங்கள் என்று நீ கேட்கவில்லை. நீ கேட்டிருந்தால் இந்நேரம் அது வேலை முடிந்திருக்கும் என்று சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, வாழ்க்கை என்ற இந்த பயணத்துல பல நேரங்களில் நான் என்னால் முடியும் என்கிற தலைகணத்தோடு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை படைத்த கடவுள், நம்மை காக்கின்ற தேவன் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் நம்மோடு தான் இருக்கிறார். அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை முதல்ல உணர்கிறோமா? இரண்டாவது, அந்த கடவுள் ஆற்றல் மிக்கவர், நம்முடைய துன்பங்களில் இருந்து நமக்கு விடுதலை அளிப்பவர், நோய்களில் இருந்து நம்மை குணப்படுத்துபவர், எதிர்நோக்கற்ற சூழலில் இருந்து நம்மை ஆறுதல் படுத்துபவர். கடவுளினுடைய ஆற்றலின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்கிற அடிப்படையான கேள்விகளை என்று கேட்டு இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், இறைவனுடைய ஆற்றலை நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்தவர்களாய் அவருடைய உதவியை கேட்போம். மகிழ்ச்சியோடு இந்த மண்ணுலகில வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.